Taste the Daily. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் கடந்த 27ஆம் தேதி பிகாம் பட்டப்படிப்புக்கான தொழில் சட்ட தேர்வு நடைபெற இருந்த நிலையில் அதற்கு முந்தைய நாள் இரவு பல்கலைக்கழக தேர்வாணையரின் செல்போனுக்கு அத்தேர்விற்கான வினாத்தாள் அனுப்பப்பட்டதாக தெரியவருகிறது. இதனையடுத்து மாற்று வினாத்தாள் தயாரிக்கப்பட்டு தேர்வு நடைபெற்றது. இந்நிலையில் வினாத்தாள் கசிவு குறித்து பல்கலைக்கழக பதிவாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்கலைக்கழகத்தின் வேந்தராக துடிக்கும் பொம்மை முதல்வரின் ஆட்சியில் முறைகேடுகளுக்கு பஞ்சமற்ற நிலை உள்ளதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். மதுரையில் முதல்வர் ஸ்டாலினின் ரோட் ஷோ நிகழ்ச்சி மற்றும் பொதுக்குழு கூட்டத்துக்காக லாரிகள், சரக்கு வாகனங்கள் மற்றும் ஷேர் ஆட்டோக்களில் பலரையும் ஆடு மாடு போல் ஏற்றி அழைத்து வந்த அவலம் அரங்கேறியது. மாலை 5 மணிக்கு நடைபெற்ற ஸ்டாலினின் ரோட் ஷோ நிகழ்ச்சிக்காக மதுரையின் பல பகுதிகளிலிருந்து பெண்கள், சிறுமிகள் மற்றும் முதியோர் என ஏராளமானோர் ஆட்டு மந்தையைப் போல சரக்கேற்றும் வாகனங்கள், ஷேர் ஆட்டோக்களில் ஏற்றி அழைத்து வந்தது பொதுமக்கள் பலரின் மனதை நெருட வைத்தது. மேலும் ஸ்டாலினின் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பெருந்திரளான கூட்டம் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அங்குன்றும் இங்கொன்றுமாய் ஒரு சிலர் நின்று பெயரளவிற்கு கையசைத்ததும் பட்டவர்த்தமாக தெரிந்தது. மதுரையில் தமிழக முதல்வரிடம் மனு கொடுப்பதற்காக காத்திருந்த சீர்மரபினர் மாநில ஒருங்கிணைப்பாளர் வீட்டில் சிறை வைக்கப்பட்ட சம்பவம் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் சமூக நீதி லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கியது. மேலக்கால் கிராமத்தில் சீர்மரபினர் நலச்சங்க மாநில தலைவி தவமணி டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் கேட்டு போராடி வருகிறார். இந்நிலையில் முதல்வர் மதுரை வரும்போது அவரிடம் இது தொடர்பாக மனு அளிக்கப் போவதாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தார். இதையடுத்து மதுரை வந்த ஸ்டாலினை சந்திக்க முடியாதபடி ஏவல்துறை அவரை வீட்டிலேயே சிறை வைத்துள்ளது. இதையடுத்து தவமணி வீட்டின் முன்பு திரண்ட சிலர் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பினர். முன்னதாக டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் வழங்க ஆணை பிறப்பித்துவிட்டு வந்ததாக கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஸ்டாலின் கதை அளந்திருந்த நிலையில் இதுவரை அத்தகைய சான்றிதழ் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.